ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது கடையிலலாம் நீங்கள் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்குவீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் வாங்க தேவையில்லை, நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஷியா பட்டர்னு சொல்லி ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு பட்டர். இது ஷியா மரத்துலேருந்து கிடைக்குது. இது நார்மலாக வந்து உங்கள் ஹேரில் ஸ்கின்லலாம் அப்ளை பண்ணுவாங்க. அங்கே வெயிலுக்கு வந்து ட்ரை ஆகாமல் இது நல்லா மாய்ச்சராக இருக்கும். இது நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஆன்லைனில் கிடைக்குது, நீங்கள் அமேசானில் எந்த ஆன்லைனில் வேணாலும் பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், ஒயிட்டாக ஒன்று இருக்கும். இது ரெண்டுமே நல்லது தான். இதில் ரா பட்டர்னு சொல்லியிருக்கோம், அது தேடி பாருங்கள், அது நான் லிங்க்கு கீழே கொடுக்குறேன். இது வந்து ஆலிவேரா ஆயில் தேவை. நான் க்ரீம் முதல்ல எடுத்து வச்சேன், இல்லை நம்ம ஆலிவேரா ஆயில் வீட்லேயே செய்யலாம் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணேன். இது ஆலிவேரா வந்து ஒரு மடல் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் அதில் இருக்கிற ஜெல் மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி. நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். ஒரு 5 டீஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா அந்த ஜூஸோட மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஜெல்லெல்லாம் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் ஃபஸ்ட்டு, அந்த நல்ல சத்தம் வரும். இப்போ அதுக்கப்புறம் அந்த சத்தெல்லாம் அடங்கி சுருங்கிடும். இந்த மாதிரி செவந்த வாட்டி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அடுப்பை அணைச்சிடலாம். ஆலிவேரா ஆயில் வந்து இப்போ நான் கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது ஷியா பட்டர் வந்து ஒரு கப்பில் ஒரு 3 ஸ்கூப் எடுத்துக்கோங்க. ஷியா பட்டர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரியும் மற்ற ஆயில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஷியா பட்டர் வந்து நல்ல திக்காக இருக்கும், நம்ம நார்மலாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி செஞ்சிட்டோன்னா எப்பயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்கின்ல போட்டோம்னா கூட நல்லா தேய்ச்சோன்னா தான் அது கரையும். இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஏஜ் ஆகிறவங்க வந்து இந்த தோல் சுருக்கம் இதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது போட்டிங்கன்னா நல்லா எப்படி தெரியும். நைட் க்ரீமுக்கு பதிலாக நீங்கள் இதை மட்டும் யூஸ் பண்ணலாம், ஷியா பட்டர் மட்டும். இந்த க்ரீம் ரெடி பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா தேய்ச்சிங்கன்னா தான் இது கரையும், இந்த சூட்டில் கரைய ஆரம்பிக்கும். நம்ம க்ரீமை பண்ணிட்டோம்னா ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அது எல்லா ஆயிலையும் சேர்த்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ணணும். ஆலிவேரா ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணதை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்றேன். இதில் 3 ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். உங்களுக்கு தெரியும் ஆலிவேரா ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது தான், அதனால் இது சேர்க்கலாம் 5 ஸ்பூன். இது கரைஞ்சால் இன்னும் இந்த ஷியா பட்டர் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இது வந்து ஆல்மண்ட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், அதையும் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி போதும். அந்த பவுல் வந்து பாதி முழுகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த பவுலை வச்சு நீங்கள் டபுள் பாயிலிங் பண்ணலாம். அந்த தண்ணியோட சூட்லேயே கரைய ஆரம்பிக்கும். இப்போ போதும்னு நினைக்கிறேன். இப்போது இறக்கிட்டு அந்த பவுல் சூட்லேயே வந்து மீதி இருக்கிறது கரைஞ்சிரும். நம்ம கலக்கி விட்டோம்னா எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ மற்ற ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடான போதும், ரொம்ப நேரம் சூடு பண்ணிடாதீங்க, அதில் இருக்கிற அந்த சத்தெல்லாம் போயிடும். கொஞ்சம் அந்த வார்ம் ஆனால் அது கரைய ஆரம்பிக்கும். அதுலேயே நம்ம கலக்கி விட்டோன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற ஆயிலெலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கஸ்டர்ட் ஆயில், விளக்கெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதுவும் நல்லது தான். அண்டர் ஐ டார்க்னஸ்னால் இதில் நல்லா போகும். இந்த ரிங்கிள்ஸ்லாம் போகும், சுருக்கம் இதெல்லாம் போயிடும். நைட்டில் இதை யூஸ் பண்ணலாம்.
அவகேடோ ஆயில் இருக்குது, இங்கே இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இது ஆப்ஷனல் தான். இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது நல்ல கூலான வாட்டி நம்ம ஹேண்ட் பிளெண்டரில் வந்து நம்ம இதை பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டர் இல்லாதவங்க நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா அது க்ரீம் டெக்ஸ்சரில் வந்துடும். இது நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நல்ல திக்காக க்ரீம் மாதிரி வந்துடும். இது இப்படியே தான் இருக்கும், எப்பயுமே இப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை சம்மர் டயத்தில் இது உருகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இது நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணால் போதும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க டெய்லி நைட்டு க்ரீம் பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் எழுந்துச்சி ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்ல க்ரீமியாக இருக்குது. இது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது நம்ம பவுலில் சாய்ச்சோம்னா இது கொட்டாது, அப்படியே நல்ல திக்காகவே இருக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.